வந்தது. இந்த மாதிரி காற்று மருத்துவம்னு சொல்லுவோம். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா ஆகாய சக்தின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஆகாய சக்திங்கிறது இந்த வெற்றிடம் சொல்லுவாங்க, எம்டினஸ். நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த வெற்றிடங்களை உருவாக்குறது, எம்டினஸ் உருவாக்குறது ஆகாய சக்தின்னு சொல்லுவோம். அதுக்கு வேத முறைகள்னு சொல்லி ஏற்றி மருத்துவம் பண்ணுவோம். வேதங்கள் மூலமா அந்த வெற்றிடங்களை உருவாக்கி அந்த ஆகாய சக்தி வந்து நம்ம கிடைக்கிற மாதிரி பண்றது. அந்த மாதிரி நம்ம கிடைக்கக்கூடிய இந்த 50 பூதங்கள் ஆற்றலை பயன்படுத்தியே நம்ம செயற்கை மருத்துவ முறைகள் இருக்கும். இதை தாண்டியும் நிறைய பயிற்சி முறைகள் இருக்கும். பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த யோகா தியானம் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த தியான பயிற்சியும் ரொம்ப நல்லது. அது மாதிரி யோகாவில் உள்ள வேற வேற பயிற்சிகள் இருக்குது. அதில் ஆசன பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள், அந்த மாதிரி வேறு யோகாவோட அப்ளிகேஷன்ஸ் அதையும் கொடுக்கும். அந்த மாதிரி வாழ்வியல் சார்ந்து இப்போ அந்த உணவு அதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா உணவு மருத்துவம் சொல்லுவோம். இந்த உணவு மருத்துவமும் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. வாழ்க்கை முறையில் அந்த உணவு தான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவோம். நம்ம உணவு ரொம்ப முக்கியம். உணவு தான் மருந்து. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உணவே மருந்து, மருந்தே உணவு. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அந்த இயற்கை மருத்துவத்துக்கு தான் அது முழுக்க அப்ளை ஆகும். எங்களோட மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவு தான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒவ்வொரு நோய்களுக்கும், ஒவ்வொரு இதுக்கும் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம நிறைய விஷயங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த உணவு தவறுகளால தான் நிறைய பிரச்சனைகள்